ஜனவரி 15 இன்றைய புனிதர். புனிதர் வனத்து சின்னப்பர். பிறப்பு கி. பி. 227. எகிப்து. இறப்பு கி. பி. 342. புனித வனத்து சின்னப்பர் துறவு மடம் எகிப்து. நினைவு திருவிழா ஜனவரி 15. புனித வனத்து சின்னப்பர் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், வனவாசம் செய்த முதல் கிறிஸ்தவ துறவி ஆவார். இவரது சரித்திரம் புனிதர் ஜெரோம் அவர்களால் சுமார் 375 அல்லது 376 களில் எழுதப்பட்டது. இவர் எகிப்து நாட்டின் தெபேத் என்னும் பழங்கால நகரில் பிறந்தவர் ஆவார். இவருக்கு ஒரு சகோதரி இருந்தார். அவர் திருமணமானவர் ஆவார். இவர்களுடைய பெற்றோர் ஏற்கனவே இறந்து போய்விட்டார்கள். கி. பி. 250 அரசர்கள் தேசியஸ் மற்றும் வலேரியனஸ் ஆகியோர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலகத்தை தொடங்கிய போது பவுலின் மைத்துனர் இவரது பங்கு சொத்துக்களையும் அபகரிக்கும் நோக்கில் இவரை கலகக்காரர்களிடம் காட்டிக் கொடுக்க எண்ணினார். இதனை அறிந்து கொண்ட பவுல் தன் உடைமை அனைத்தையும் சகோதரியிடமும் மைத்துனரிடமும் விட்டுவிட்டு தெபேன் பாலைவனத்துக்கு ஓடிப்போனார். அங்கே ஒரு மலை குகையில் வாழ்ந்து வந்தார். அப்போது இவருக்கு வயது 22. அக்குகைக்கு அருகே இருந்த ஈசா மரக்கனியை உண்டு அருகிலிருந்த அருவியில் நீர் அருந்தி வாழ்ந்து வந்தார். அதன் பின்பு ஒரு காகம் கொண்டு வந்த ரொட்டியை தினமும் உண்டு வாழ்ந்தார். யாரும் அறியாத ஓர் இடத்தில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் தவம் மேற்கொண்டாள். அங்கு அவரை இறைவன் பல வழிகளில் காத்து வந்ததாக பல கதைகள் உண்டு. காட்டில் அவர் வாழ்ந்த குகையிலேயே ஒரு புனிதராக உயிர் துறந்தார். புனிதர் ஜெரோம் தனது வித்தே பத்ரும் என்னும் நூலில் புனித வனத்து சின்னப்பரின் 113ஆம் வயதில் அவரை சந்தித்ததையும் ஒரு பகல் ஒரு இரவு உரையாடியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த முறை சந்திக்க சென்றபோது இவர் இறந்து போயிருந்ததாகவும் 2 சிங்கங்களின் துணையோடு இவரை புதைத்ததாகவும் குறிப்பிடுகிறார். 2 சிங்கம், ஈசா மரம் மற்றும் காகம் இவரது சின்னமாக கருதப்படுகின்றன. கத்தோலிக்க திருஅவை இவரை புனித வனத்து சின்னப்பர் என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கிறது. இவரது நினைவு திருநாள் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.